என்னம்மா வீடியோ எடுக்கலாமா இன்னைக்கு? ஆமாம்மா வீடியோ எடுக்கலாம். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணுறேன். நான்வெஜ் பண்ணும்போதெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேங்க. வீடியோ எடுத்து ஓகே வணக்கம் சொல்லிட்டா எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம இந்த தோட்டத்து வீட்டுக்கு வந்திருக்கோம். 2-3 நாளாக இங்கே தான் இருக்கோம். காற்று கட்டி சொல்லவே இல்லை. செம்ம காற்று இருக்குது. இது ஜன்னலை சாத்தி ரொம்ப காற்று. இது ஜன்னலை சாத்திடலாம். ஸ்டவ்வே எரியல. புதினா துவையல் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் தான் பறித்தோம். இந்த புதினாலாம் நிறைய பறிச்சுட்டு அது புதினா துவையல். அதனால் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்ச். எல்லாருக்கும் வெஜ் பிரியாணி எப்படின்னு செய்யுது. ஆல்ரெடி வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. சிக்கனும் போட்டாச்சு. இந்த ஒன்றும் கொஞ்சமாக வெஜிடபிள் தான். அப்புறம் மீல் மேக்கர் போட்டு கொஞ்சமாக பிரியாணி. கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் பறிச்சிக்கலாம். போடு. இது ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் காமிம்மா கொஞ்சம் பழமாக இருக்குது. காயாக பறிச்சு போடு. இங்கே பாரு பப்பி, எல்லாம் குட்டி குட்டியாக. இதெல்லாம் மாவடுக்கு எடுக்கலான்னு பார்க்கணும். இது பெருசாச்சு. இந்த குட்டி குட்டியாக கீழே எல்லாத்தையும் மாவடு போடலான்னு இருக்கும். பறிச்சு இது காத்தரிசியில் நிறைய கொட்டி போச்சு. மிளகா பறிச்சோம். வச்சு நல்லா குளிச்சோம். காத்தி முகத்தே காட்ட மாட்டேன். இந்த செண்பகப்பூ தாங்க ரொம்ப விருப்பப்பட்டு வச்சேன். நல்லா பூக்கும். இது வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துச்சுன்னா நல்லா பூக்கும். நல்லா செண்பகம் சூப்பராக. சாமிக்கு வைக்கலாம். நல்லா மூண்டுக்கு அம்மா வாசனை. அங்கே என்னென்ன செடி இருக்குது சொல்லுமா? இங்கெல்லாம் வந்து செம்பருத்தி, முருங்கை மரம், பாவக்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடி எல்லாம் நிறைய இருக்குது. ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துட்டோம் பப்பி. இது வந்து மனோரஞ்சிதம். இன்னும் பண்ணி பூக்கலை. மனோரஞ்சிதமும் செண்பகப்பூவும் எல்லாம் ஆசைப்பட்டு வச்சேன். இன்னும் பூக்கலை. ரொம்ப வித்தியாசமாக இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் தோட்டத்தில். இப்போ டைம் இல்லை, சமைக்க போகலாம். சரி, இந்த கரும்பெல்லாம் தாத்தா தான் வச்சு எல்லாம். இன்னொரு நாள் தோட்ட வீடியோ. இன்றைக்கி என்ன ஃபுல் டே. வேறு டேஸ்ட் பண்ணலாம்ண்ணா. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். சாந்தி தோட்டம்லாம் பார்த்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சாந்தி, சுரேஷ் தான். அவங்க வீட்டுக்காரும் சாந்தி எல்லாம் இருக்கு. அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ரேவதி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணோம். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கான். கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குமா? உப்பு கம்மியாக தானே? உப்பு கம்மியாக தானே இருக்கு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டி தான் வரோம். நான் சாந்தி தோட்டத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. சூப்பராக அறுவடை விவசாயம் செஞ்சது நல்லா முதல் கிடைச்சிது. இந்த அடுத்த வாட்டிக்கு உழ போகிறோம். நல்லபடியாக விளையணும்னு விவசாயிகளுக்கு லைக் பண்ணுங்கள். டவுனே இருந்துட்டிங்கன்னா இயற்கை காற்றுலாம் கிடைக்காது. அதனால இயற்கை காற்றுக்காக கிராமத்துக்கு வந்து ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுங்கள்.